மிதுன ராசியில எதுவுமே உச்சம் கிடையாது. எதுவுமே நீச்சம் கிடையாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து பகை. ஸோ இப்ப வந்து மிதுனத்துல தான் குரு பகவான் இருக்கார். நம்மளுடைய அ கோச்சாரத்துல வந்து பார்க்கும் பொழுது, ராசிநாதன் வந்து புத பகவான். இது வந்து புதனுடைய வீடு அது. ஸோ புத பகவான் அங்க இருக்கும் பொழுது, சந்திரனோட சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிறச்சே கொஞ்சம் பரவால்ல. ஆனால் இதே கடகத்துல புதன் இருந்தார்னா, அது பகை. கடகத்துல வந்து புதன் வந்து பகை அவரு. ஸோ மிதுனத்துல வந்து பொறுத்தவரைக்கும், எந்த கிரகங்கள் இருந்தாலுமே ராகு இருந்ததுன்னா கொஞ்சம் நெறைய மனக்குழப்பங்கள் எல்லாம் வரும். கேது இருந்தால் கொஞ்சம் ஞானம் வரும். அது மிதுனத்திலயும் வரும், கன்னியிலயும் வரும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், அ சூரியனோ, சந்திரனோ அல்லது குரு பகவானோ யார் இருந்தாலும், எந்த நட்சத்திரத்துல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப மிருகசீரிஷம் நீங்க வந்து சந்திரன் மிருகசீரிஷத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயும் மிருகசீரிஷத்திலே இருந்துருச்சுன்னா, உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா கூட பெருசா பாதிக்காது அவாளுக்கு. இப்ப சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்தால் அவளுக்கு நல்லது இல்ல. ஏன்னா ராகுவினுடைய சாரத்தை கொண்டவர் தான் திருவாதிரை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ், குடல் வழி பிரச்சனைகள், அல்சர்ஸ் இருக்கும். வயிறு புண்ணாகும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நெறைய வரும். புதன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல மிருகசீரிஷத்துல இருந்தால் அவளுக்கு ரொம்பவுமே தேக அமைப்பு நல்லா இருக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க, கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. புத்தி கூர்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருவாதிரையில இருந்தா சரியான குழப்பவாதிகளா இருப்பாங்க. அவங்களையும் குழப்பிக்கிட்டு, கூட இருக்கிறவங்களையும் குழப்புவாங்க. நீங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அப்படியே ஒரு மாரி இப்படி கிறுக்கி, கிறுக்கி, கிறுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு தெளிவா இருக்காது. ஸோ இந்த திருவாதிரையில வந்து புத பகவான் இருந்தாருன்னா, அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த மாரி தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புனர்பூசம். புதன் வந்து புனர்பூசத்துல இருந்தா அவ உண்மையிலேயே ரொம்ப கிளியர் மைண்டடா இருப்பாங்க. இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவோட இருப்பாங்க. ஆனா சந்திரனும், புதனும் புனர்பூசத்துல இருந்தா ரொம்ப டியூவல் மைண்டடா இருப்பாங்க. அவங்களுக்கே அவங்கள வந்து என்ன அவங்க எப்படி அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இந்த காம்பினேஷன்ல இப்ப நம்ம மிதுனத்துல வந்து உச்சம், நீச்சம் அப்படிங்கிறது கிடையாது. ஆட்சி மட்டும் தான், புதன் மட்டும் தான். இந்த கிரகங்கள் இந்தந்த நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். ஸோ இது ஃபிக்ஸ்டா இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னும் கிடையாது. ஏன்னா மத்த ஃபேக்டர்ஸும் நெறைய இருக்கு. பட் மிதுன லக்னக்காரர்கள் உண்மையிலேயே 12 லக்னத்த எடுத்துனீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள். அவங்க எந்த அ நட்சத்திரத்துல லக்னம் இருந்தாலும், மிருகசீரிஷமோ, திருவாதிரையோ, வெரி வெரி ஃபேமிலி பாண்டிங். ரொம்ப உழைப்பாளிகள். நல்ல பொறுப்புகள வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு பெண் வந்து மிதுன லக்னத்துல இருந்தா கண்ண மூடிட்டு நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லலாம்.